படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால் ஆமேன். மணமகளான கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகள் சாமுவேல் ஆபிரகாம், பிரின்ஸ் கலா ஆகிய இருவரையும் ஆண்டுடைய அனாதி சித்தத்தின்படி 2024ஆம் ஆண்டு மே மாதம் உலக தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்பட்ட மாதம், உலக தாய்மார்கள் தினம் கொண்டாடப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் அன்பு பிள்ளைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்காங்க. விசேஷமாய் மணமகனுடைய தகப்பனார் ஐஎம்எஸில் ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர் திருவாளர் டாக்டர் ஜெய்சிங் அவர்கள் வர வேண்டியதற்கு பதிலாக நான் இந்த பிள்ளைகளை வாழ்த்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். மகளே, மகனே, நீ கோடா கொடியாய் பெருகுவாய் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். அந்த வாழ்த்தல் என்பது வந்திருக்கிற ஆயர்கள், திருச்சபையின் மூத்த ஆயர்கள், இளம் ஆயர்கள் மற்றும் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற அன்பு ஆயர் மற்றும் திருச்சபையின் போதகர்கள், திருச்சபையின் கேட்டகிஸ்ட் குடும்பங்கள், திருச்சபையுடைய ஆட்சி மன்ற குழு, இப்படி அநேகர் உறவின் மக்கள் இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். உண்மையாகவே நான் உள்ளத்தில் வாழத்திலிருந்து வாழ்த்துறப்போ அந்த வாழ்த்தில் அந்த பிள்ளைகளோடு இருக்கோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது, நீ உட்கார்ந்துருக்கிறப்போ, நீ நடக்கிறப்போ, நீ படுத்திருக்கிறப்போ இந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் வசனத்தை போதி. அந்த வசனத்தை நம்ம கருத்தாக அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறப்போ அந்த வசனம் அந்த பிள்ளைகள் மேலேயே படுமா. அதே மாதிரி நீ வந்திருக்க உறவின் மக்கள், சென்னையிலேருந்து எங்களுடைய திருச்சபையிலேருந்து அநேக மக்கள், எங்களுடைய உறவின் மக்கள் வந்திருக்காங்க. 50-60 ஆண்டுகளாக நாங்கள் ஒரே குடும்பமாக இருக்கோம். இன்றைக்கி அங்கே ஒரு முக்கியமான மேரேஜ், அதை விட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை நாங்கள் அந்த மேரேஜுக்கு டக்குன்னு வந்துட்டேன். எங்கள் குடும்பத்தின் மக்கள், அருமையான சகோதரர் கனிமுத்தையா, அலெக்சாண்டர், ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். கனிமுத்தையாவுடைய ஒய்ஃப் அக்கா கேட்பாங்க, என் மகன் திருமணத்துக்கு இங்கே வரல, இதுக்கு வந்துட்டீங்களா? அந்த அம்மா சென்னையில் பார்க்குறப்ப நீ கேட்பாங்க. அந்தளவுக்கு உறவு, அந்த உறவின் தன்மை. அன்போடு அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. வேதத்தின் அடிப்படையில் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் முதல் பண்டிகை திருமண பண்டிகை ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். அது ஏன் 1:27. இந்த உலகத்தில் உள்ள மனிதனுக்கு வாழ்வை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு மிரக்கல், முதலாவது அற்புதம் கானாவூர் கல்யாணம். திருமணம் என்பது வாழ்க்கையின் ஓட்டம். இதுவரை இந்த தம்பி அம்மா அப்பா கீழே, இல்லை அண்ணன் தம்பிக்கு கீழே கண்ட்ரோலில் இருந்திருப்பார். இப்போ இவர் இந்த வீட்டின் தலைவர், இல்லை ஒரு சகோதரர் நண்பர் கண்ட்ரோலில் இருந்திருப்பார். அன்பு மகள் இதுவரை அம்மா அப்பாட்ட கேட்டு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். ஒரு வளையல் வாங்கினாலும் அம்மாட்ட கேட்டு தான் வாங்கியிருக்கணும். அம்மாவுடைய என்ன தான் சம்பாதிச்சாலும் உலக பிரகாரம்னு அதுதான், அந்த பிள்ளை தான் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி அன்பு தம்பிக்கு ஆர்டர் கொடுக்குறது அவர் தான். ஒருவேளை அவர் கயத்தை பிடிச்சி இந்த கழுத்தை கட்டினாலும் இந்த அம்மாவுக்கு ஆர்டர் இந்த ஐயாவுக்கு ஆர்டர் கொடுக்குறது அவர் தான். அந்த ஆர்டர் அங்கேருந்து வந்தால் தான் இந்த குடும்பம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அதுக்காக ஒய்ஃப் பேச்சு கேட்காங்கிறது இல்லை, கேட்குறதுக்கு தான் சூட்டபிள் பெர்சன், ஏற்ற துணைன்னு வேதம் சொல்லுது. அழகாக சொல்கிறாங்க, சூட்டபிள் பெர்சன். சூட்டு எப்படி சட்டை லூஸாக போடலாம், ஜிப்பாய் லூஸாக போடலாம், அங்கி லூஸாக போடலாம். சூட்டு லூஸாக போட்டால் கிறுக்கேன்னுவான். அதுக்கு தான் அவன் சூட்டுங்கிறான், கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம தம்பிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூட்டபிள் பெர்சன் அன்பு மகள். இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை இவ்வளோ பெரிய வாழ்க்கை எங்களுக்கு வந்திருக்காங்கிறப்போ பவுலடிகள் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது யார்? இயேசு. அதுதான் ஜோசுவாட்ட சொல்கிறப்போ, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஏன்னா உன்னை பலப்படுத்தியே. அதுதான் ஏசாயா 52:17 சொல்கிறார், முன்னால் போவேன் பின்னால் வருவேன்.
எஸ்கார்டு மாதிரி முன்னாலேயும் பின்னாலும் இருப்பேங்கிறார். அந்த மோசே ஐயா மலையில் போய் ஜெபம் பண்ணுவாங்க 2வது கற்பலை வாங்குவதற்கு. யாத்ராங்க 34ஆம் அதிகாரத்தில் அவர் தரை மட்டும் குனிந்து ஆண்டவரை வணங்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த இது 145:8 தாவீது சொல்வார். ஆனால் இங்கே ஆண்டவரே இறங்கி சொல்லான் மன உருக்கம், கிரேஸ். நான் மன உருக்கம் உள்ள ஆண்டவர், 1000 தலைமுறைக்கு இறங்கும் ஆண்டவருங்கிறார். அவர்கிட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். இன்றைக்கி வாழ்க்கையின் பயணத்தை ஆரம்பித்திருக்கிற நீங்கள் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டோருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். என்ன செய்யலாம்? அன்பு ஆயர் சவுந்தரபாண்டியன் எங்களுடைய நான் திருமணம் பொண்ணு எடுத்த ஊரில் என்னை கட்டி கொடுத்த ஊரில் ஐயராக இருந்தார். 5 வருஷம் 6 கோயில் கட்டினார். ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆகிட்டார். அவர் சவுந்தரபாண்டியன் குருவானவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஒருவேளை போனால் கண்டிப்பாக மெசேஜ் தருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் உள்ளே வந்தோன்னா மூத்த ஐயர் முல்லர் ஐயா இருந்தாங்க. மூத்த ஐயர் இருக்காங்களப்பா நம்முடைய டைசிஸில் அக்கௌண்ட் உண்டு, அவர் தான் என் கணக்கு வழக்க ஃபிங்கர் டச்சில் வச்சுருக்கிறாரு. என்ன இவர் இருக்கார், எனக்கு மெசேஜ் இல்லை, நீங்கள் பேசுங்கன்னுட்டார். அப்புறம் பேசலாங்கிறதுக்காக நான் என்னுடைய தியானத்தை ஆரம்பிக்கிறப்போ ஒரு அழகாக 60 வயது நிரம்பிய மக்கள், திருமணம் நடந்து 35 ஆண்டுகள் கடந்து வந்த மக்கள் 60வது திருமணத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அது ஒரு ஜனவரி 1 வீக்கு. அப்போ அந்த அம்மா 2 டைரி கொண்டு வருது. இந்த 2 டைரி, நீ ரொம்ப ஸ்பீடாகிட்ட, நிறையா உனக்கு வேலையாகிட்டு பாவனை பார்க்க பேச முடியலை. இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா நான் சண்டே வீட்டில் இருக்கிறதே இல்லை. ஏதாவது பிள்ளைகளே கேட்குறேன், பேத்தி கேட்குறா, அவளுடைய பிறந்த நாள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாங்கியிருக்கா, நீ இருக்கலன்னு உன்னை பேச மாட்டேன்னு என்னுடைய பேத்தி. அந்தளவுக்கு ஏதாவது வேலை. அதே மாதிரி ரொம்ப வேகமான ஒரு மனிதர்கிட்ட மனைவி கொடுக்கு டைரியை கொடுத்து, இந்த டைரியை நீ வச்சுக்கோ, இந்த டைரியை நான் வச்சுருக்கிறேன். இந்த பைபிளை என்கேஜ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன். இன்னும் திருச்சபையில் மேரேஜ் பண்ணி ஒரு பைபிள் தருவாங்க, ஒரு பைபிள் தான் தருவாங்க, 2 பேரும் பாதி பாதி வாசிக்கணும்னு. திருமணத்தில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அந்த பைபிளை. அதே மாதிரி 2 பேரும் டைரியை மாற்றிக்கிட்டு, உனக்கு என்னவோ இன்னைக்கு நிகழ்வு என்னென்ன தேவையோ, இன்றைக்கி தேதி 2024ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி, உனக்கு என்னையும் அதில் எழுது, நான் எனக்கு என்ன வேணுமோ எழுதுகிறேன். அடுத்த வருஷம் திருமணம் நடக்கிறப்போ திருமணம் அதே நாளில் நம்ம அதை வாசிக்கணும். ஒருத்தர் குறையத்தை ஒருத்தர் என்ன பண்ணணும், சரி பண்ணிக்கணும். 35 ஆண்டுகள் கடந்து வந்த ஆண்டவர் மீதியான நாட்கள் நம்மோடு கடந்து வரணும். அப்போது ஏன்னா ஒரு சிலர் லவ் பண்ணுறான், 3 மாதத்தில் டைவர்ஸ் பண்ணிடுறான். போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். 2 கிலோ கோல்டு கொடுத்தாங்களாம், 50 லட்ச ரூபா கேஷ் கொடுத்தாங்களாம், ஒரு ஃப்ளாட்ஸ் வீடு கொடுத்தாங்களாம், ஒரு 40 லட்ச ரூபா கார் ஒன்று கொடுத்தாங்களாம். திருமணம் வந்து 3ஆவது மாதத்தில் டைவர்ஸில் இருக்குது. நீங்கள் பஞ்சாயத்துக்கு வாங்கன்னாங்க. உடனே அதுக்குரிய ஆயர்ட்டெல்லாம் பேசி பஞ்சாயத்துக்கு போனேன். பொதுவாக இப்படிலாம் இருக்கிறப்போ இவங்க 35 ஆண்டுகள் இப்படிப்பட்ட ஒரு நல் உறவோடு போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்குடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, விட்டு கொடுக்குற தன்மை. நில கட்டையாக தான் இருக்குது. நான் குனியமான்னு நேராக போனால் மண்டை பேத்துறோம், குனிஞ்சு போனால் மண்டை ஒன்றும் ஆகாது. குனிய மட்டும்தான் செய்யணும். அதுதான் மோசே குனிந்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறார். தரை மட்டும் குனிந்து, வவுட் தான் எர்த்துங்கிறார், தரை மட்டும் குனிந்து. அதுதான் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பில்ஷாத்த அந்த தானியேல் பேசுகிற, மடையனே முட்டாளே, உங்கள் அப்பன் ஒரு நல்ல மனுஷன், பெருமை வந்த பிறகு மாடு மாதிரி ஆகிட்டான், திரும்ப தாழ்த்தி ஜெபித்த போது விட்டு போன மகிமை அவனுக்கு கிடச்சது. அந்த அறிவு உனக்கு இல்லையா, இன்றைக்கி என்ன ராத்திரி செத்து போடான்ட்டான். தீவிரமாக தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பேசுவார். ஒரு சாதாரண மனிதன் ராஜாவை பார்த்து, அந்த தாழ்மை இல்லாமல் அந்த குடும்பம் ஒன்றாக போகாது. அந்த தாழ்மை இருக்க தான் 35 வருஷம் ஒன்றா போயிருக்கு. அந்த 35 வருஷம் கடந்த அந்த அடுத்த ஆண்டு அந்த டைரியை திருப்பினாங்க. அந்த அம்மா எழுதியிருந்தாங்க, திருமணம் நம்ம முடிந்து அந்த விழா கொண்டாடி 3 மாதங்கள் ஆகிட்டு, நீ ஒரு நாளும் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகல, ஒரு நாளும் ஃபுட்கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகல, பட்டுச்சேலை தாமரிக்காப்பட்டு எனக்கு எடுத்து தரல, இப்படிலாம் நம்ம எழுதிக்கிட்டே இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் ஒரு குறை, ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று எழுதி வைக்கிது. நீ வெளியே போயிட்டு வந்தால் எனக்கு பூ வாங்கிட்டு வரல, வாசனை வீசும் பூ வாங்கிட்டு வரல, விலை கம்மியாக பூத்து போன பூ வாங்கிட்டு வந்துட்ட,
இதெல்லாம் அந்த அம்மா எழுதி வச்சுருக்கு. அவர் பார்த்துட்டு சரி சாரி 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 நான் சரி பண்ணிடுறேன்னு சொன்னார். இப்போ அவர் எழுதுனதை அந்த அம்மா வாசித்தாங்க. நீ எனக்கு கிடைத்தது ஒரு பாக்கியம், நீ என் வாழ்வில் இல்லைனால் நான் ஒளி வீசியிருக்க முடியாது. இந்த நாளில் நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அதற்கு உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வழிநடத்தல், நீ இல்லாமல் என்னை பாதுகாத்திருக்க முடியாது என்ன அவர் எழுதியிருந்தாராம். அந்த அம்மா எழுதினக்கு டைரியை கிழிச்சிட்டு சாரிங்க தப்புங்க நாங்களாம். இதுதான் லவ். அதுதான் குலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்ல, மனைவிகளே புருஷரிடத்தில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே நான் ஸ்டாப் அவர் சொல்கிறது, நீ உன் மனைவியிடத்தில் மேன்மை பாராட்ட அன்பு கூறு. இந்த லவ் வந்துட்டாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அழகாக பாரம்பரியமாக சர்வீஸ் ரொம்ப கொண்டாடுறது தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலமும் தூத்துக்குடிக்கு சண்டை போட்டதும் அதிகம். 2 திருமணம் தான், தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் தான். இந்த ஊருக்காரன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் சண்டை நடக்கும். ஐயமார் சொல்லுவாங்க, இந்த ஊருக்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் காணிக்க போய் நிரம்பும். கல்யாண வீட்டில் நம்ம சென்னையில் காணிக்க எடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இருக்கேன்னு சொல்ல விருப்பப்படம் காணிக்க போடியான்ட்டார். இன்னும் பல கல்யாணத்தில் கேட்டேனே, கல்யாணத்தில் போய் காணிக்க எடுக்கிறேன், உங்களுக்கு வேலையே இல்லையா? இல்லை. ஆனால் அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸு எந்த 24 பேராயங்களில் எந்த பேராயங்களும் தூத்துக்குடி சென்னை மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்காது. பயபக்தியாக இருக்கும், சண்டையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெட்டுறது குத்துறது கேஸ் போடுறது எல்லாம் இங்கே தான் ஸ்டார்டிங்கு. அப்படிப்பட்ட பேராயத்தில் ரொம்ப அருமையான இது புத்தகம். இந்த புத்தகத்தில் அந்த பாட்டு, அயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவா, முயன்று உழைத்தே பலனை உண்பான். வேறு 22 பேராயத்திலும் வாசிக்க மாட்டாங்க. சீனையில் ஒரு கல்யாணம், உத்தரப்பிரதேசில் அந்த தலைநகர் பேரம்பரன்ட்டு அங்கே போயிருந்தேன். கரெக்டாக 12 நிமிஷத்தில் கல்யாணம் முடிச்சு போங்கடான்னு வெட்டி விட்டார் அந்த ஐயர். 12 நிமிஷத்தில் கல்யாணம் பிரசங்கம் எல்லாம் முடிச்சிட்டார். இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வாசிக்கிறது நம்முடைய பேராயங்களுக்கு ஈக்குவலாக. இந்த பயம், மக்கள் மத்தியில் பயம். நேற்று ஒரு பெரிய தலைவர் என்னை பார்த்து, ஒரு திருச்சபையில் உள்ள பெரிய தலைவர் பேசினார். சென்னையில் எப்படியாவது ஒரு திருநெல்வேலிக்காரங்க பிஷப் ஆகணுன்னாரு. எதுக்குன்னு கேட்டேன். பக்தியிலையாவது கொண்டு வராங்க, ஒரு கோயிலுக்கும் இங்கே பக்தி இல்லைங்கிறார் அவர். நான் என்னுடைய மெசேஜ் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு உலகம் முழுவதும் போகிற செய்தி தான். அந்தளவுக்கு நம்ம மக்கள் பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள். ஆனால் அடுத்து சொல்கிறாரு, அந்த வார்த்தை கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறவனோ நீ கைகளின் பிரயாசத்தை, கர்த்தருக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் சோறு போட மாட்டேங்கிறார். கடவுளுக்கு பயப்படுறாங்க, ஜோம் பண்ணிட்டாங்க, வேலைக்கு போக மாட்டேன். நான் பயந்ததில் அழகான ஒரு கலராக ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு, பார்க்க லுக்கோ லட்சணம் ஒரு பணக்கார பொண்ணு கிடச்சிருச்சு, நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் சோறு போட மாட்டேன், போடா பைத்தியக்காரனேங்கிறார். அவர்கிட்ட போய் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து 5 தாலந்தை நல்லதும் உத்தமமும் ஃபெய்த்ஃபுல் சின்சியாரிட்டிங்கிறார். 1 தாலந்தை பார்த்து எரிகிற அக்னியில் போடுறாங்கிறார். அங்கே ஆண்டவர்கிட்ட அன்பு இல்லை. அந்த இடத்துல அவருடைய சட்டம், கொடுத்த வேலையும் சரியாக செய்ய வேண்டும். ஒரு மனிதர் காய்கறி தள்ளுவண்டியில் விற்கிறவர், தெருவாக விற்கிறவர் சின்ன சந்தில் போயிட்டார். போயிட்டு அங்கே ஒரு மனிதர் இருந்தார். பசி பட்னி, பெரிய வீடு, கிழிஞ்ச செருப்பு, கிழிஞ்ச துண்டு துவச்சி அட்டை மாதிரி ஆகிட்டு, ஒரு 22 வருஷத்துக்கு மேலே எடுத்த துண்டு அதுதான் அட்டை மாதிரி ஆயிரும், அழுக்குப்பட்டு அப்படி துண்டு. அவரை பார்த்து, ஐயா ஏன் இவ்வளோ வறட்சியாக இருக்கீங்க, நீங்கள் விவசாயம் பண்ணுறது இல்லையானாரா?
அது ஒன்றும் இல்லை தம்பி, விவசாயம் பண்ண போனால் பூச்சி வந்துடுதுன்னாராம். நெல் போட்டது இல்லையாண்ணா, நெல் போட்டால் மழை பெய்யாதா, அதனால் நெல் போட்டது இல்லைன்னாராம். காய்கறி போட்டதில்லை, நோய் வந்துடும்னால போட்டது இல்லைன்னாராம். அதனால் வீட்டிலே பத்திரமா இருக்கேன்னாராம். ஆனால் உமி விற்க போனேன், காற்றடிச்சது. உப்பு விற்க போனேன், மழை பெஞ்சுது. இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, யாருமே சிரிக்கலை. அதனால் உங்களுக்கு தெரியல போலுக்குன்னு நினைக்கிறேன். இது சொல்கிறது இல்லை, அதுதான் சொல்கிறார். செகண்ட் வேர்டு, கடவுளுக்கு பயப்படுறது மட்டும் இல்லை, நீ கொடுத்த வேலையில் சரியாக செய். திருமணத்துக்கு ஒரு வாரம் தான் லீவு, ஒரு வாரம் அனிமன் போ, அடுத்த வாரம் எங்கே போயிடணும்? வேலைக்கு போயிடணும். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கடை வச்சுருப்பான். கடையை பார்த்து திருநெல்வேலியிலேருந்து நல்ல பொண்ணை கொடுத்துருவான், துட்டு கொடுத்துருவான். கல்யாணம் பண்ண பிறகு முதலாளி ஆகின்னு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வேலைக்காரனை விட்டுப்போம். 6 மாதத்தில் ஊற்றி முடிக்கும் கடை. அதுக்கப்புறம் சைக்கிளில் அரிசி லோடு அடிப்பான். இப்படி பார்ட்டி நிறையா இருக்கான் என் கூட. நான் யாரை சொல்கிறேன்னு என் கூட சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். கொடுத்த வேலையில் நீ சரியாக இருந்தன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை உயர்த்துவார். அதுக்கு தான் சூட்டபிள் பெர்சன். சூட்டபிள் பெர்சன் என்பதும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். எப்போ உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார் ஆண்டவர்னா, பில்டிங் கட்டு முன்னே 100 அடி தோண்டி ஃபைல் பண்ணி கீழேருந்து பில்டிங்கை போட்டால் 20 அடி நிற்கிதோ, அதுதான் பலம். அதேமாதிரி வாழ்க்கையில் உனக்கு அன்புங்கிற ஒரு பலத்தோடு ஏற்ற சூட்டபிள் ஒருவரில் ஒரு அன்பு கூர்ந்து, அன்பு கூறுறது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலைகள் நீங்கள் சரியாக இருக்கிறப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த உயர்வை ஆண்டவர் தரும் ஆண்டவர், உயர்வை தரும் ஆண்டவர். வேலை செய்யலைன்னா சோம்பறியை நெருப்பில் போடுங்கிறாரு. அன்பு இல்லை அங்கே. பவர், அதிகார தோரணை, அதுதான் ரூலிங் பவர், ஆட்சியாளரின் பவருங்கிறார். ஒருவேளை அன்பு பிள்ளைகளாகிய உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒருவரை புரிந்து ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து விரலுக்கு தகுந்ததான் வீக்கங்கிற மாதிரி உங்கள் வசதிக்கேற்ப உங்கள் வாழ்க்கையை அமைத்து 2200 ரூபா சம்பளம் வாங்கின எங்கள் மாமா 5 பொம்பளை பிள்ளைகளை சிறப்பாக கல்யாணம் பண்ணார். 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற இன்னைய வாலிபர்கள் இஎம்ஐ ஒரு மாதத்துக்கு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா. ஆனால் இஎம்ஐ 13 லட்ச ரூபா கட்டுறாங்க. வரவு 8 கடைசியில் துண்டனா, கணக்கில்லாத செலவு. நம்மளை கடங்கானாக்குது கவர்மெண்ட்டு. ஏடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் உங்களை யாவரையும் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் சார்பாகவும் சாரா டக்கர் கல்லூரியின் சார்பாகவும் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ஆயர் குடும்பங்கள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.